நீ சிறகினை விரித்திட துடித்திடும் வேளையில் கூடேதான் கலையாதா? உன் மாளிகை மேலொரு இடி உண்டு விழுந்திட துகளாய் போனதா? நீ கண்ட உன் கனவுகள் சில நொடிகளில் கலைந்திடும் மேகம் போல் மறையாதா? இதையென்றேனும் நீ சிந்தித்தாயா? வாழ்ந்தாயா வீழ்ந்தாயா? இன்று வென்றாயா நின்றாயா என்று எழுந்தாயா முடிந்தாயா உன் கதையில்? வரலாற்றில் ஒரு பக்கம் வாங்க அலைந்தாயே உன் கால்கள் ஏங்க படைத்தன்னை இழந்தென்ன சாதித்தா? உன் போர்க்களத்தில் வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல செய்யும். இந்த திருக்குறள் தான் நம்ம எந்த ஒரு தொழில் பண்ணாலும் அதில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான நம்ம செய்கிற தொழிலை முதல்ல தெய்வமாக மதிக்கணும். ஒர்க் இஸ் ஒர்க்ஷிப்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம செய்கிற தொழிலை தெய்வமாக மதித்தாலே நம்ம டிசிப்ளினாக கடையை திறப்போம், வர்றவங்களுக்கு பதில் கரெக்டாக சொல்லுவோம், அவங்கள நம்ம ரொம்ப ப்ரொசீஜராக நடத்த வச்சுருவோம். ஏன்னா தொழில் நமக்கு தெய்வம். இது ஒரு முதல் மந்திரம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிறவும் தம போல செய்யும். நம்ம பொருள் மாதிரி அடுத்தவங்க பொருளை நம்ம பார்க்கணும். இப்போ நம்மகிட்ட தைக்கிறதுக்காக யூனிஃபார்ம் கொண்டு வந்து கொடுக்குறவங்க நமக்கு யூனிஃபார்ம் தைச்சா நம்ம எப்படி தருவோம்? அந்த மாதிரி நம்ம தைக்கணும். எந்த ஒரு தொழிலையுமே சக்ஸஸ் பண்ணுறதுக்கு அர்த்தம். இப்போ என்கிட்ட படிக்க வர பிள்ளைங்க என் பிள்ளைங்க மாதிரி நான் பார்த்துன்னு வச்சுக்கோங்க. ஒரு டாக்டர்கிட்ட போய் எங்கள் அம்மா மாதிரி நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு சொன்னோம். யார் ஒருத்தருமே இந்த வார்த்தை வந்தாலே போதும், யூனிஃபார்ம் தைக்க கொடுத்துருக்கேன், பார்த்து தைச்சு கொடுங்க, கவலையே படாதீங்க, எனக்கு தைச்சா எப்படி தைக்கணும் அந்த மாதிரி நான் தப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். என்கிட்ட படிக்கிற பிள்ளைங்க அப்படி சொன்னா போதும், என் பொண்ணு மாதிரி என் பையன் மாதிரி நான் பார்த்துக்கலான்னு சொன்னா நிச்சயமா அவங்க அப்பா அம்மா என்ன சேர்த்து உண்மைதானே? அப்போ எந்த ஒரு தொழிலையும் சக்ஸஸ் பண்ண ரெண்டே வந்துடும். ஒன்று நம்ம செய்கிற அந்த தொழிலை தெய்வமாக மதிக்கணும். அப்போ நம்ம டிசிப்ளினாக செய்யணும். ரெண்டாவது பிறர் பொருளை நம்ம பொருள் மாதிரி. இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம கரெக்டாக கடைபிடிச்சாலே எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அதில் அந்த தொழில் நம்மளை கைவிடாது. அடுத்து ஒரு 7 வருஷம் ஒரு தொழிலை தொடர்ந்து நம்ம பார்த்து கொடுத்து செஞ்சுட்டோம்னா அது 7 தலைமுறைக்கு நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த 7 வருஷம் வரைக்கும் தாக்கு பிடிக்கிறதுனா யாருக்கும் வராது. அதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அது ஃபீல்டை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னு ஃபீல்டை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. என்ன தொழில் பண்ணுறோமோ அந்த பண்ணுற தொழிலை நம்ம ட்ரெஸ்ட் பண்ணணும். அதில் இருக்கக்கூடிய நிறைய குறைகளை நம்ம இன்னோவேட் பண்ணிட்டு இருக்கோம். இடர்பாடுகள் இருக்கும். மொத்தத்தில் அந்த இடர்பாடுகளை அந்த யார் ஒரு பெஸ்ட்டு ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா இடர்பாடுகளை யார் ஏற்றுக்கிறா, யார் இன்னோவேட் பண்ணுறா, இந்த 2 கான்செப்ட் இருந்துச்சுன்னா போதும். மாற்றி யோசிக்கணும். இப்போ இதை ரீச் பண்ண என்ன செய்யலாம் அப்படின்னு பண்ணணும். அந்த டேஸ்ட்டை கொடுத்துட்டே இருக்கிற வரைக்கும் அது வாடுகள் தொழில் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான். ஸோ இதுவே சந்துரு எடுத்த இந்த ஒரு முயற்சி வீட்டில் அவங்க சப்போர்ட் பண்ணுறது, அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணுறது, தம்பி சப்போர்ட்டு, தம்பியுடையான் படை தெரிஞ்சான்னு சொல்கிறாங்க, ஏதாவது சப்போர்ட்டு. ஸோ இதை தாண்டி லட்சக்கணக்கான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நமக்கு இல்லையா? காவல் நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணும்போது நிச்சயமாக என்ன ஒரு காக்கி சட்டை போடுறதுங்கிறத விட அந்த சட்டையை எப்படி போடுறங்கிறத பொறுத்து தான் அது மதிப்பு. அதனால தான் எல்லா காவல் நிலையத்திலையும் பார்த்தீங்கன்னா ஆர் யூ ஸ்மார்ட் அப்படின்னு போட்டு ஒரு கண்ணாடி வச்சுருக்கோம். அந்த ட்ரெஸ்ஸு ஃபிட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னாலே அதுவே ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட். உடல் பலமும் மனப்பலமும் என்ன பொறுத்தவரை நம்ம எப்படி யூனிஃபார்ம் போடுறோம் அப்படிங்கிறது உடல் பலமும் சரி மனப்பலமும் சரி. யூனிஃபார்ம் ரொம்ப பெஸ்ட்டாக வச்சு கொடுக்குறது அது இருந்தாலே ஒரு பெரிய கான்ஃபிடென்ட். அந்த கான்ஃபிடென்ட்டாக நிச்சயமாக நம்ம டைலரிங் ஏன் தெரியுமா? நீ அந்த மாதிரி டேஸ்டாக இது பண்ணணும், இது செய்யணும் அப்படின்னு நீ டேஸ்டாக நினைக்கிறேன். சரி வரட்டுமா? சரி. போர்க்காலத்தில்